இன்றைக்கி நம்ம கருவாடு சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாலை கருவாடு, அதுக்கு ஒரு பாண்டில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொடிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். பாருங்க, ஆனியன் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன், பூண்டும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா கலரி விடலாம். இந்த கருவாடு கிரேவி செய்யறதுக்கு நல்லா ஆனியன் வதங்கணும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ டொமேட்டோ, கொத்தமல்லி இது ரெண்டையும் சேர்த்து வதக்கலாம். கூட மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் தூள், அதையும் சேர்த்து நல்லா கலரிக்கலாம். இப்போ லைட்டாக இந்த ஆனியன் டொமேட்டோ எல்லாம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கலரி மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது அது கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம பாலை கருவாடை நல்லா அலசி கழுவி வச்சுருக்கோம். அதில் உப்பு இருக்கும், அதனால் நம்ம உப்பு பார்த்துட்டு கம்மியாக போட்டுக்கணும். உப்பு உரைக்குதா இல்லையான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். அதனால இப்போ கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்க, நல்லா அந்த எண்ணெயெல்லாம் திரிஞ்சு மேலே வந்துடுச்சு. கருவாடு இப்போ கொஞ்சம் பாயிலாக இருக்கும். இப்போ நம்ம கலரி விட்டுக்கலாம். பாருங்க, கலரி விட்டாச்சு. நம்மளுடைய பாலை கருவாடு ரெடி. கிரேவி இது சாப்பிட உடம்பு நல்லது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த டேஸ்ட்டை செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். பாருங்க, நம்மளுடைய கருவாட்டு குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு முள்ளு தான் இருக்கும், அதனால் க்ளீனாக எடுத்துகிட்டு சாப்பிடலாம். பசங்களுக்கு கொடுக்கலாம், நல்லது. பாருங்கள், நம்மளுடைய கருவாட்டு கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, தோசை, ரைஸு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.